திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். நான் வாட்டுக்கு பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டே இருக்கேன், நீ உட்காந்து பேப்பர் படிச்சுட்டே இருக்கீங்க. என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன செய்யணும் இன்னும் உனக்கு? உங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலே இதே பிரச்சனையா இருக்கு. வீடா அது? எங்கேயாச்சும் போய் தொலை. நான் போகதான் போறேன். உங்களோட வாழ்ந்த வாழ்க்கை போதும், இதோட முடிச்சுக்கலாம். அம்மா அழுகாதீங்க அம்மா, ப்ளீஸ்மா. ஆமா, இன்னைக்கு நீ சாப்பாடு கொண்டு வரலையா? சரி வா, நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம். அம்மா, நீ ஏன் இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்க? இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயங்கர சண்டை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு எங்கள் வீட்டுக்கு போகவே பிடிக்கல. இப்படி தான் எல்லார் வீட்லேயும் அம்மா அப்பா சண்டை போட்டுப்பாங்களா? அப்படியெல்லாம் இல்லையே, சின்ன சின்ன சண்டை வரும். நைட் ஃபேமிலி ப்ரேயருக்கு அப்புறம் எல்லாம் ஹாப்பியாக தான் தூங்குவோம். அது எப்படி சண்டை போட்டதுக்கு அப்புறமும் ஹாப்பியாக இருக்கீங்க? அது எப்படின்னு உனக்கு தெரியணுமா? அப்போ நாளைக்கு சண்டே மார்னிங் மாசுக்கு வா, அப்போ சொல்கிறேன். Praise the Lord children. Good morning. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம்ன்றது நம்ம ஏசப்பாவோட பேசுறது. குழந்தைங்களாகிய நீங்க ஏசப்பா கிட்ட கேட்டா உங்களுக்கு உடனே அதை தருவார். பண்ணி பாக்குறீங்களா? கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு தருவார். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். ஏசப்பா, எங்க அம்மா அப்பா இனிமே சண்டையே போடக்கூடாது, நாங்க சந்தோஷமா இருக்கணும். சாரா, என்னாச்சு சாரா? ஏன் அழுகுறீங்க? நீங்களும் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. எனக்கு அதை பிடிக்கவே இல்லை. நீங்களும் என்னோட வந்து ப்ரேயர் பண்ணுங்க. சரி சரி, நான் ப்ரேயர் பண்ணுறேன்.
சாரா இஸ் a சூப்பர் கேர்ள். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், பணிவு நயம், தாராள குணம், நிறைக்கற்பு ஆகிய பரிசுத்த ஆவியாரின் கனிகளை பெற்று அதை நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழ்வதே மறைக்கல்வியின் மலரும் எதிர்நோக்கு. முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். எபேசியர் பிரிவு 4 இறை வார்த்தைகள் 2 மற்றும் 3.